வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காவோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ கூட நம்ம பண்ணி தரலாம் பசங்களுக்கு. லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு ரைஸ் வெஜிடபிள் பை பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஏன்னா அதில் வந்து எல்லா வகை வெஜிடபிளும் இருக்குது. இப்போ லீவு நேரம் பசங்க வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் நம்ம பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக பசங்களுக்கு. ஸோ வெஜிடபிள்லாம் நம்ம ஃப்ரை பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். உடனே நம்ம மீதி இருக்க ரைஸ் இருக்குது, ஈவினிங் எதாவது பண்ணி கொடுக்கணும். பசங்க வந்து கடையில் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக பிஸ்கெட் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். குக்ட் ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம சோறு வடிச்சிருப்போம்ல, அது வந்து மீந்து போன அரிசி, அதில் 1 கப் எடுத்திருக்கேன். துருவின கேரட், பீன்ஸ், ஆனியன், மைதா மாவு, பெப்பர் பவுடர், முட்டை, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை, மஷ்ரூம், க்ரீன் சில்லி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து பீன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறுமை கேரட் துருவி போட்டுக்கலாம், இல்லைனா கேபேஜ் கூட நம்ம துருவி போட்டுக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான். அந்த பை பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஓவரை வச்சு நம்ம வந்து ஈவினிங் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக நம்ம இது வந்து நம்ம பண்ணி தரலாம். எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை அடித்து சேர்த்துக்கலாம். எப்பவுமே முட்டை நம்ம வந்து எந்த டிஷ்ஷு பண்ணணுனாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு, நம்ம ஃப்ரிட்ஜில் முட்டையை வச்சுருந்தா ரூம் டெம்பரேச்சருக்கு அதை எடுத்து வந்து தான் நம்ம வந்து அந்த இது பண்ணணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முந்தி நம்ம வெளியே அதை எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை 2 முட்டை அடித்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸ் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா சாப் பண்ணிக்கிடணும் சாப்பரில். கேரட் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு கொஞ்சமாக க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன். நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணுவோம். பீன்ஸ் எடுத்து அதை வந்து அதையும் நான் சாப்பரில் தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேபேஜ் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது நம்ம வெஜிடபிள் கூட நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் மஷ்ரூம் இருந்து அதனால் ஒரு 2 மஷ்ரூமை சின்னதாக பொடி கட் பண்ணி போட்டுருக்கேன். சாப்டு கோரியண்டர் லீவ்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து க்ரீன் சில்லி போடலன்னா பெப்பர் பவுடர் கூட கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். மீந்து போன ரைஸ், இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேஸ்ட்டுன்னு இல்லை, நம்ம அடுத்த நாள் வச்சு கூட யூஸ் பண்ணுவோம். பட் இதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்காக பசங்களுக்கு நம்ம செய்து தந்துடலாம், ஹெல்த்தியானது கூட. ஸோ எல்லா வெஜிடபிளும் சேர்ந்துருக்கு. இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பைண்டிங்காக சேர்த்துக்கலாம். பார்த்து நான் ஃபஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த ரைஸை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி இதை மேக் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டு நம்ம வந்து இதை நம்ம கலந்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த அளவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய ரைஸ் வந்து கொஞ்சம் விதையாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை திருப்பி இன்னும் ஆட் பண்ண வேண்டாம்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி கலந்து பார்க்குறேன். இந்த அளவு நமக்கு ஊற்றுற மாதிரி இருக்கணும். இந்த அளவு இருக்கணும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி. பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவு கட்டி இருக்கணும். நீங்கள் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குக்டாக இருந்தால் நல்லா கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வரையாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி இருக்குது. இந்த அளவு போதும். இப்போ நம்ம எப்படி அதை ஊற்றி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை இல்லை, லைட்டாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து அதை மேக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சின்னதாக ஒரு கரண்டி வச்சுட்டு சின்ன சின்ன பை மாதிரி நம்ம ஊற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி
லைட்டாக அதை அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பேன் சூடான பிறகு அது வந்து நம்ம நல்லா லோவில் வச்சிடணும், இல்லைனா சீக்கிரமாக கருகிரும். அவுட்டர் லேயர் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயிலில் பண்ண வேண்டாம் அப்படின்னா, குக்கிங் ஆயில் வேண்டாம்னா நீங்கள் லைட்டாக கீ தடவி கூட குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம். ஏன்னா இதில் எல்லா வெஜிடபிளும் சேர்ந்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானது. கேரட்டு நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். கேரட் நல்லா துருவி சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம வந்து வேறு ஏதோ சட்னியோ ஏதோ தேவையில்ல, டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் க்ரீன் சட்னி ஏதாவது இருந்துச்சுன்னா, மின்ட் சட்னி அந்த மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம். அது குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஹீட்டை வந்து நல்லா மீடியம் லோ அதுக்கு இடையில் நம்ம வச்சுருக்கோம். 2 சைடும் நம்ம பரட்டி போட்டு நம்ம அதை எடுக்கலாம். அடுத்த சைடு நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது அதில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் ஆயில் தடவலாம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு ஆயில் தடவுங்க, நல்லா கீ தடவுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குக் ஆகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். நம்ம ஈஸியாக மாத்திரம் ஒட்டெல்லாம் செய்யாது. இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு அது மேலே லைட்டாக ஆயில் மேலே தேய்ச்சிக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற இது அதே மாதிரி ஃப்ளிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ 2 சைடும் நம்ம நல்லா வந்து பரட்டி போட்டிருக்கோம். நல்லா அது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. என்ன பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக நம்ம வந்து எக்கு சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இதை நம்ம வெறுமாவே சாப்பிட்றலாம், இல்லாட்டி நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றலாம். பசங்களுக்கு நம்ம செய்து கொடுக்குறதா இருந்தால் க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணாமல் பெப்பர் பவுடரே ஆட் பண்ணிடுங்க. எப்போவுமே பெப்பர் பவுடர் வந்து ரொம்ப நல்லது, ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இப்பொழுது சுவையான வெஜிடபிள் ரைஸ் பை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு அவருங்க. சாஃப்டாக வேறு இருக்குது, நல்லா பஞ்சு பஞ்சு. நம்ம வந்து எக் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் ஒரு பேலன்ஸ் டயட்டாகவும் இருக்கும். ஏன்னா எக் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ஆர் ஈவினிங் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.